ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் பேட்ச் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலோட கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்படி பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம எப்படி பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம 2 in 1 பார்க்க போகிறோம். லைனிங்கோட உள்பக்கத்தையும் மெயின் கிளாத்தோட உள்பக்கத்தையும் சேம் டு சேம் இருக்க மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நெக் வித்தை நம்ம செக் பண்ணிட்டோம். அதை கவனமாக செக் பண்ணிக்கோங்க. நெக் வித் அகலம் ஆயிடக்கூடாது. சரிங்களா? சரியான அளவில் இருக்கணும். 4.5 inch வச்சிங்க அப்படின்னா 4.5 inch அப்படியே இருக்கணும். இல்லை 4.75 5 inch அப்படின்னா சரியாக அந்த அளவுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸான கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட எஜ்ஜில் கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் தையல் விழும், லைனிங்கில் தையல் விழாது. ஸோ லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது போல் எல்லா சைட்லேயுமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஹேர்கட் இருக்கக்கூடிய இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? பின்னெல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கீழ்ப்பக்கம் ஃபோல்டு 1.5 inch மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? இந்த 1.5 inch இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 inch அகலத்தில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னு கேட்டால் நம்ம கிராஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல லைட்டாக சுருக்கங்கள் வரும். அதை நம்ம கொஞ்சம் கவனமாக ஈக்குவல் பண்ணணும். அதாவது சுருக்கங்கள் இல்லாமல் இது மாதிரி பார்த்திங்களா உள்பக்கத்தில் சுருக்கங்கள் வராமல் மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வளைவுகள் தெரியுது பார்த்திங்களா? அந்த வளைவுகள் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த சைடில் பிசுறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது இதுக்குள்ளார தான் இருக்கணும். சரிங்களா? இதில் சென்டர் பார்த்துக்கோங்க. நம்ம டிசைன் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் சென்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 inch மேல் பக்கம் 2 inch கீழ் பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். தோராயமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 inch 4 inchக்குள்ளார இருந்தால் போதுமானது. சரிங்களா? பாருங்கள், இப்போ 3 inch நான் கட் பண்ணியிருக்கேன். அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1 inch நான் கட் பண்ணியிருக்கேன். இது சரியான அளவு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மறுபடியும் கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம அதாவது கேன்வாஸ் விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இது சரியான அளவில் கட் பண்ணிக்கலாம். லென்த்து 3, அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1 inch. சரிங்களா? இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch விட்டு இந்த கேன்வாஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு. சரிங்களா? நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அதாவது ஸ்லீவில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இன்னும் நம்ம கட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் சைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கும். சரிங்களா? இதே ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கேன்வாஸுக்கும் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா விட்டு நான் லைனிங் கட் பண்ணிட்டேன். இப்போது கேன்வாஸ் வச்சு அதுக்கு மேலே லைனிங் பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகிற மாதிரி. சரிங்களா? லைனிங் கவர் பண்ணுற மாதிரி கேன்வாஸை கவர் பண்ணுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக எட்ஜில் மட்டும் கார்னர் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஆல்ரெடி. அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம இந்த கட் பண்ண சென்டரை கரெக்டாக இது மாதிரி ஹோல் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது மாதிரி சென்டர் வச்சு கரெக்டாக ஒரு பின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நகராமல் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி பின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள் பக்கத்துலேயே சரிங்களா, அதாவது கேன்வாஸோட உள் எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே கார்னரில் தையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். சென்டராக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பேக் ஸ்டிச் போடும்பொழுது கார்னரில் போடும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த சென்டர் பகுதி பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதே போல் அந்த இடத்துல எண்ட் பண்ணிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்திங்களா? இந்த மார்க்கிங்கில் தான் நம்மளோட தையல் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம கட் பண்ணுறோம். இப்படி தான் கட் பண்ணணும். சரிங்களா? லைட்டாக சென்டரை கட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தையலில் படாத மாதிரி ஒரு 1/4 inch கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறோம். இப்போது ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ஆனால் அப்போ தான் நல்லா டேர்ன் ஆகும், திரும்பும். சரிங்களா? இல்லை அப்படின்னா சுருக்கங்கள் வரும். ஸோ அது மாதிரி நல்லா ஹேர்கட் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது சரியாக திரும்பலை அப்படின்னாலும் ஹேர்கட் கொஞ்சம் சரியாக கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ நல்லா ஹேர்கட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். இதுவே அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி கேன்வாஸ் பெருசாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு உரிய லைனிங் கிளாத் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கிறோம். அதே அளவு நம்ம என்ன டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோமோ அந்த கலர், சரிங்களா, நான் வந்து கோல்டு கலர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கோல்டு கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கிறேன். இப்போ உள் பக்கத்தில் லைனிங்கோட உள் பக்கத்தில் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சுருக்கோம். இது போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு எட்ஜில் மட்டும் கார்னரில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னு கேட்டால் அந்த கேப் வழியாக தான் நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? இந்த பீஸை வந்து திருப்ப போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக வந்து திரும்பாது. ஸோ அந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த கார்னர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நீடில் விட்டு கூட நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். சரிங்களா? ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல் விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் வந்து தையல் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிராஸ் வைஸில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். எதுக்காகன்னு கேட்டால் லைன் போடுறதுக்காக. ஆப்போசிட் கலரில், சரிங்களா, த்ரெட்டு வந்து ஆப்போசிட் கலரில் இது மாதிரி நம்ம தையல் போடுறோம். நம்ம ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் நம்ம வந்து இதில் தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா கோல்டு கலருக்கும் அந்த ப்ளவுஸ் கலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். எந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடலாமா இல்லை கிராஸ் லைன் போடலாமா அப்படிங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக வேலை வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு 2-3 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த மெத்தட் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லுக்காக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அடியில் இந்த மாதிரி பீஸ் இருக்குது. அடியில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் சைடாக நகர்ந்துடக்கூடாது. கரெக்டாக நம்ம சென்டர் வச்சுருக்கோமா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. நம்ம அந்த எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸினுடைய எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே போல் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? இதுவே சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போடுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்கல்கள் இருக்கும். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்திங்கன்னா கார்னரில் கிளாத் பைப்பிங் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் ராங் சைடும் உள் பக்கத்தையும் சேமாக வச்சுட்டு அப்படியே நம்ம தையல் போடுறோம். நம்ம டேர்ன் பண்ணலை. சரிங்களா? அப்படியே வச்சுட்டு உள் பக்கத்தையும் சேமாக வச்சு தையல் போட்டோம். இப்போ ஹர்கட் எல்லாமே கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த கோல்டன் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் தான் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது அந்த த்ரெட்லேயே, அந்த கலர் த்ரெட்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தையல் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ கார்னரில் பார்த்திங்கன்னா ஒன் சைடில் மட்டும் 1/4 இன்ச்சை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம் கிராஸ் பீஸில். சரிங்களா? இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் 2 ஸ்லீவுக்குமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டுக்குமே ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு, அதாவது நம்ம 1/4 இன்ச்சில் தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், மீதம் இருக்கக்கூடிய பீஸை அப்படியே வந்து உள்பக்கம் டேர்ன் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கம் டேர்ன் பண்ணுறோம். பட் நம்ம மேல் பக்கம் போடக்கூடிய தையல் அடிப்பக்கத்தில் நம்மளுக்கு டேர்ன் ஆகி வரக்கூடிய அந்த கோல்டன் பீஸில் விழணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே போல் இந்த பிசுறுகளும் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் வந்து சென்டர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு மார்க் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கார்னர்லேருந்து 2 இன்ச்சு, அதுக்கு மேலே வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த 2 பீஸும் சேர்ந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், இடது வலது 2 ஸ்லீவுக்கும் அதே சேம் அளவு தான். சரிங்களா? 3 இன்ச்சு லென்த்து, அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 2 பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரே சேம் அளவில். அந்த கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போது அதே போல் தான் எட்ஜில் வந்து லைனிங் வந்து கவர் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும். கேன்வாஸோட எட்ஜ் வந்து லைனிங் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா சென்டர். அந்த மார்க்கிங் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் வந்து நம்ம ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மார்க்கிங் நேர் கரெக்டாக வந்து நம்ம பின் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எட்ஜில் வந்து தையல் போடுறோம். பட்
கார்னரில் ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் சென்டராக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணுறதும் அதே போல் அந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நம்ம சென்டரை வந்து கட் பண்ணுறோம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு தையல்லேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹேர்கட் கொடுத்துடணும். சரிங்களா? தையலில் படாத மாதிரி ஹேர்கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு உள்பக்கமாக டேர்ன் பண்ணிடுங்க. நம்மளுக்கு கேன்வாஸ் ஃபுல்லாக வந்து உள்பகுதியில் போயிடும். இப்போ ஹோல் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லீஃப் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? 2 ஸ்லீவும் சேம் அளவில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். உள்பகுதியில் இது மாதிரி ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டோம்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பிசுறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங்கோட உள்பக்கமும் மெயின் கிளாத்தோட உள்பக்கமும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங்கோட எட்ஜிலேயே இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். கழுத்து பகுதி எக்ஸ்பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல இழுக்கக்கூடாது. அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போடணும். பாருங்கள், சுருக்கங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான இடத்துல ஹேர்கட் கொடுத்துட்டோம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இடது வலது மாறி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சிரமம். ஸோ ராங் சைடும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு ராங் சைடு தான், ஜஸ்ட்டு ஒரு சின்ன வேலை தான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்ம மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலையாயிரும். ஸோ வந்து லைட்டான ஒரு வேலை தான் அப்படின்ட்டு விடாமல் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பக்கத்தில் இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துருங்க. இப்போ 2 பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இடது வலது 2 பீஸும் ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா டாட்டினுடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா 2.25 to 2.5 இன்ச் இஷ்டம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். செகண்ட் டாட் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டியில் சென்டர். சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இது மாதிரி கிராஸ் வைஸில் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 2 டாட்டுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கேப் ஷோராக இருக்கணும். இப்போ தேர்டு டாட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1.5 இன்ச் கேப்பில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேர்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். 3 டாட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் டாட் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் நம்ம 2.25 to 2.5 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட் 2.5 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் தேர்டு டாட் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்டை மென்ஷன் பண்ணி நம்ம தேர்டு டாட் வந்து எடுக்கிறோம். இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம 4 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1.5 இன்ச் கேப் வர்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், 3 டாட்டுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது பட்டி எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு நம்மளுக்கு அகலம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த அகலத்துக்கு நம்ம வந்து பட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 2 சைடும் எடுத்திங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் மெஷர் பண்ணிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும். இதுக்கு உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிளாத் வேணாலும் வைக்கலாம். பட் நம்ம வந்து கலர் போகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய பீஸில் கலர் போகுது, நம்ம தண்ணியில் நினைக்கும் போது கலர் போகுது அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தை டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்பக்கம் வைக்கக்கூடிய கிளாத் பார்த்திங்க அப்படின்னா கவனமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். கலர் போகாத மாதிரி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சென்டரில் வந்து அந்த பீஸை வந்து கொடுக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம சாரியோட பீஸே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். கார்னர் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சரியான அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச் வருதுன்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஸினுடைய அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க.
சென்டர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.25 2 தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லென்த்தை மட்டும் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்து. அகலம் பார்த்திங்கன்னா என்ன அகலம் இருக்கோ அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம் லாஸ்ட் எண்டிங்கில். இப்போ இந்த 3 மார்க்கிங்க்கும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பீஸும் நம்மளுக்கு சேமாக இருக்கணும். 2 பட்டியும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும் அதுக்காக. சரிங்களா? இப்போது இதிலேருந்து 1/2 இன்ச் நம்ம சரியான அளவு தான் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ இதிலேருந்து 1/2 இன்ச் மேல் பக்கம் கேப் விட்டுட்டு நம்ம ஒரு லைன் போட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பட்டியினுடைய அளவுகள். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டி கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாட் பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக நகர்த்தி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லாங் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தையல் பெரிய தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா அடுத்த தையல் ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஸ்மால் ஸ்டிச் எடுத்தோடனே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் உள்பக்கம் அந்த ஃபஸ்ட்டு டாட்டை வந்து நகர்த்தி விட்டுறோம். அதை வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம், பிசுறுகள் வெளியில் தெரியாத மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி வெஸ்ட்டு வந்துட்டு இப்போது சைடில் இருந்து நம்ம தையல் போடுறோம். இந்த சைடில் கொக்கிப்பட்டியிலேருந்து நம்ம தையல் போட்டுட்டு போனோம் இல்லைங்களா? இந்த சைடில் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நம்ம உள்பக்கமாக வர்றோம், வீப்பட்டியை நோக்கி தையல் போட்டு வர்றோம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மட்டும் முன்ன பின்ன இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் வந்து எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை மிஸ்டேக் வருது, உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வருது அப்படின்னாலும் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்து முன்ன பின்ன இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், டாட்லேருந்து இந்த சைடு பிரிச்சுடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் மேல் பக்கமாக மார்க் பண்ணி இப்போ நம்ம தையல் போடுறோம். இந்த மிஸ்டேக் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த சைடில் ப்ரெஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது பேஸ்ட் பண்ணோம் இந்த சைடு பட்டி எடுத்து இந்த சைடில், அப்போ லைட்டாக நகர்ந்துருக்கும் பட்டி. சரிங்களா? அதனால இந்த மிஸ்டேக். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மேலும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் சரியான அளவில் நம்ம பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ மேலும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணும் பொழுது பிகினர்ஸ் வந்து பயப்படவே தேவையில்லை. ஏன்னா பட்டி வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சரியாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சிரமம் இல்லைங்களா? இது மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க நல்லா குயிக்காக வந்து கேட்ச் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இப்போது இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா பிசுறுகள் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடுறோம். எந்த பீஸில்? நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் போடுறோம். பட்டியில் வந்து தையல் போடக்கூடாது, ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம தையல் போடுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படி பெல்ட் மாதிரி கச்சுன்னு உட்காந்துரும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இது மாதிரி லைட்டாக பிசுறுகள் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா கட் பண்ணிடுங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டி சரியாக இருக்கா அப்படிங்கிறத இந்த சமயத்திலே வந்து செக் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது சரியாக இருக்குது. அதே போல் சைடு ஜாயிண்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிட்டோம், அதுவும் வந்து சரியாக இருக்குது. இப்போது கொக்கிப்பட்டி வீப்பட்டியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பீஸ் எடுத்து இந்த ஒரு பீஸ் எடுத்து டபுளாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டிச் பண்ணாத பகுதியை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போது அடி சைடில் ஸ்டிச் பண்ணி மேல் பக்கமாக எடுத்துகிட்டு வரோம். இது வீப்பட்டி. சரிங்களா? இது மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இது வீப்பட்டி. கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் மட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கவர் ஆகக்கூடாது, அளவுகள் மாறிடும். ஏன்னா 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச் மட்டும்தான் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/4 இன்ச்சில் மட்டும்தான் தையல் போடணும். அதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மேல் எட்ஜு, கீழ் எட்ஜு, அடுத்தது பட்டியுடைய ஜாயிண்ட்டு, அடுத்தது செகண்ட் டாட்டு, நெக்ஸ்ட்டு பட்டியினுடைய சென்டர். இந்த 5 இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நம்ம கப்பு வந்து கரெக்டாக உட்காரும். சரிங்களா? சென்டரில் இந்த தூக்கல்கள் இது மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த சைடில் பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழ் பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து பீஸை வச்சு ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணோம். இப்போது கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டு வரோம். கொக்கிப்பட்டி இது மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ கொக்கிப்பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொக்கிப்பட்டி வீப்பட்டி ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து சரியாக இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கழுத்து அகலம் சரியாக இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டைமை விட்டால் அடுத்த டைமில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டா கட் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ இந்த இடத்துலையே வந்து செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஏன் இந்த பிசுறுகள் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா நம்மளை ஸ்டிச் பண்ணும் பொழுது நகர்ந்துருக்கும். சரிங்களா? விரிவடைஞ்சிருக்கும். அதனால லைட்டாக அந்த பிசுறுகள் இருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஓரலக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில பீஸில் மட்டும்தான் நகரும், அது மெட்டீரியலை பொறுத்து. சில பீஸில் வந்து அது மாதிரி நகராது. சரிங்களா? அதாவது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வராது. பாருங்கள் கிராஸ் பீஸ் பாருங்கள் அதே போல் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதே போல் ஒன் சைடில் மட்டும் 1/4 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணாத பகுதியை இப்போ வந்து ப்ளவுஸில் வச்சு கார்னரில் நம்ம தையல் போடுறோம். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கிட்டு வர்றோம். கார்னரில் திரும்பும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ளீட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி இது மாதிரி டர்ன் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து தையல் போடணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஹேர்கட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஹேர்கட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நல்லா டேர்ன் ஆகும் அந்த இடத்துல. சரிங்களா? கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்கணும். த்ரெட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது கிளாத் வந்து அந்த இடத்துல சேம் அளவில் நம்மளோட பைப்பிங் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் பக்கம் தையல் நம்ம கீழ் பக்கத்தில் கோல்டன் கலர் கிளாத்தில் வந்து விழணும். சரிங்களா? ஆனால் மேல் பக்கத்தில் விழக்கூடாது. ஏன்னா அதுக்கு கீழே தான் நம்ம ப்ளவுஸில் தான் வந்து தையல் போட்டுக்கிட்டே வர்றோம். ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம பீஸில் அதாவது கிராஸ் பீஸில் நம்மளுக்கு தையல் விழுது அப்படின்னா நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வேறு த்ரெட் வந்து அதில் படும் பொழுது பார்க்குறதுக்கு அவ்வளோவா சரியாக இருக்காது. ஸோ த்ரெட் வந்து உள்பக்கத்தில் மட்டும்தான் வந்து விடணும். அதாவது மெயின் கிளாத்தில் மட்டும்தான் விடணும் ப்ளவுஸில். சரிங்களா? பாருங்கள் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நம்ம பைப்பிங் வந்து கிளாத்தில் எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோன்ட்டு உள் பக்கத்துலேயும் அதே போல் பாருங்கள் பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஏன்னா கார்னர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த பதிவில் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும், எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.